வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 14/7/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ரகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தையர். சூரிய உதயம் 6 மணி. கரணம் 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:50 வரை. திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 7:58 வரை. அவிட்டம் பின்பு சதயம். யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை. மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:58 வரை. புனர்பூசம் பின்பு பூசம். மேஷராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். புதுவிதமான அனுபவங்களும் மாற்றங்களும் கிடைக்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். வியாபாரத்தில் இடம் மாற்றம் கிடைக்கும். பணியில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். வருமானம் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி கௌரவங்கள் கூடும். பரணி தடைகள் விலகும். கிருத்திகை முயற்சிகள் அதிகமாகும். ரிஷபராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வீட்டில் உள்ளவர்களிடம் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள். எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நிதானம் தேவை. ரோகிணி கௌரவங்கள் கூடும். மிருகசிரீஷம் மனக்கசப்புகள் விலகும். மிதுனராசி நேயர்களே, பணியில் நன்மையான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஆதாயங்கள் அதிகமாகும். கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரீஷம் நன்மையான நாள். திருவாதிரை நிதானம் தேவை. புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கடகராசி நேயர்களே, பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வாழ்க்கை துணையின் மூலம் செலவுகள் அதிகமாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். தேகநலனில் அக்கறை தேவை. வியாபாரத்தில் மாற்றங்கள் உருவாகும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புனர்பூசம் செலவுகள் கூடும். பூசம் யோசித்து செயல்படவும். ஆயில்யம் வளர்ச்சிகள் அதிகமாகும். சிம்மராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். வேலை தொடர்பான முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும். எதிர்பாராத நிம்மதியான நிலை ஏற்படும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம் நெருக்கம் ஏற்படும். பூரம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். உத்திரம் நினைத்தது நிறைவேறும். கன்னிராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பொருள் வரவுகள் அதிகமாகும். வேகமாக செயல்படுவீர்கள். அலைச்சல்களின் மூலம் மாற்றமான நிலை ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். சிக்கல்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை வளமான நாள். துலாம் ராசி நேயர்களே, சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள். வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். குழந்தைகளின் ஆசைகளையும் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும். ஆதாயங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி நினைத்தது நிறைவேறும். சகம் வளமான நாள். விருச்சிகராசி நேயர்களே, சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும். தேகநலனில் அக்கறை தேவை. உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் ஆதரவுகள் கூடும். உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும். சந்தர்ப்பங்கள் கூடும். ஆதரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சாகம் நெருக்கம் ஏற்படும். அனுஷம் ஆதாயங்கள் கூடும். கேட்டை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, கௌரவங்கள் மேலோங்கும். பணியில் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். மனதளவில்
தன்னம்பிக்கை உண்டாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் கௌரவங்கள் கூடும். போராடும் சிந்தனைகள் அதிகமாகும். உத்திராடம் ஆதரவான நாள். மகர ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். லாபங்கள் அதிகமாகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். திருவோணம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். அவிட்டம் கௌரவங்கள் மேலோங்கும். கும்பராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படவும். நிதானமாக செயல்பட்டால் மேன்மைகள் உண்டாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் விலகும். வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். உதவிகள் கிடைக்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நிதானம் தேவை. சதயம் போட்டி பொறாமைகள் விலகும். புரட்டாதி அலைச்சல்கள் கூடும். மீன ராசி நேயர்களே, சுப செலவுகளினால் சேமிப்புகள் குறைய பெறுவீர்கள். அலைச்சல்களினால் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானமும் கூடும். தேகநலனில் அக்கறை தேவை. தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நினைத்தது நிறைவேறும். உத்திரட்டாதி வருமானம் கூடும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.